தளபதி விஜய் அரசியலுக்கு வந்து புதுசுல சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நாட்கள் போக போக பெரும்பாலான தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் அரசியல்ல இருந்தே போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா நடிகரும் மாதிரியும் தளபதி விஜயும் அரசியலுக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே காணாம போவாரு அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா இவங்க நினைச்சது நடக்கல. அதுக்கு மாறா தமிழக மக்கள் தளபதி விஜய் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சாங்க. இந்த தமிழகத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் விஜயால தான் கொண்டு வர முடியும், அடுத்த மாற்றத்தோட தளபதி இவர் தான் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கோபமடைஞ்ச கட்சிகள் எல்லாம் எதுவாக இருக்காங்க, திமுக, என்டிகே, இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தளபதி விஜய்க்கு எதிராக ஃபேக் நியூஸ் பரப்புறது, ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸ் போடுறது, தாறு மாற ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து அவரை கேவலப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் நடந்ததெல்லாம் இதற்கு நேர்மாறாக இருந்தது. என்னன்னா, மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை விடவே கிடையாது. அவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, 2026 ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும், அது தளபதி விஜயால தான் நடக்கணும். மக்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த அரசியல் கட்சி என்ன சதி செஞ்சாலும் தளபதி விஜயை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இதுக்கான விட 2026 நிச்சயமா தெரியும். ஸோ தளபதி விஜய் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.